என்ன இவ டிப்பு டப்பா ரெடியாகி நிக்கா? காலையில இவளுக்கு ஃபோன் வரையிலே நினைச்சேன் ஏதோ இருக்குன்ட்டு. இவங்க என்ன இங்க வந்திருக்காங்க திடீர்னு? ஏய் நில்லடி, எங்க கிளம்பிட்டு நிக்க? என்னத்த எங்க கிளம்பிட்டு நிக்கன்னு கேட்க. இல்லத்த, பெரிய மாமா காலையில ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பட்டு எடுக்க வர முடியுமான்னு கேட்டாங்க, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன், நினைச்சேன் எதுக்கு பட்டா? இல்ல மலரக்கா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளாம், அதனால பட்டி எடுக்கிறதுக்கு போகணும், நீ வா, உனக்கு தான் செலக்ட் பண்ண தெரியும்ட்டு கூப்பிட்டாங்க. மலரு கல்யாணத்துக்கு சரின்ட்டாளா? ஏண்டி அதுக்கு நீ எதுக்குடி போற அங்க? இல்லத்த, மாமா தான் கூப்பிட்டு இருந்தாங்க, நீ கொஞ்சம் வந்தா நல்லா ஈஸியா இருக்கும் பட்டி எடுக்கிறதுக்குன்ட்டு, செலக்ட் பண்ணி தந்துட்டு அப்புறமா வந்துக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்கத்த. ஏண்டி நானே இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ அதுக்கு பட்டு எடுக்கிறதுக்கு போறியாக்கும்? பட்டு எடுக்க என்னத்த சொல்றீங்க? ஆமா பின்ன, உங்க வீட்ல இருந்து ஒவ்வொருத்தங்களா இந்த வீட்டுக்கு வருவீங்க, நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கணுமோ? அந்த ஆனந்த என்ன சொல்லிடி உன் அக்கா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா? ஏன் அக்காவா? அவளுக்கு எதுவுமே தெரியாது, ஆனந்துக்கு தான் மலர பிடிச்சிருந்தது. அது சரி, இது காதுல யாராச்சும் பூ வச்சுட்டு வருவான், அவன்கிட்ட போய் சொல்லு சரியா? நான் இதுக்கத்த பொய் சொல்லணும்? எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி பார்த்தா ஆனந்த் முதல்ல போய் பொண்ணு கேட்கலே அக்கா சரின்னு இருக்கணும். அவன் என்ன சரின்னா சொன்னா? இல்லைன்னு தானே சொன்னா, இப்பதான் சரின்னுக்கா. எப்பவுமே சரிங்கிறது கூடாடி, என்ன அலைய விட்டுட்டு அப்புறம் சரின்னு சொல்றதா? யார்கிட்ட நம்ப சொல்ற இதெல்லாம்? இங்க பாரு, அதெல்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது. ஆனந்துக்கு மலரெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், நான் அதை ஆனந்த்கிட்டே பேசியாச்சு, நீ பேசாம வீட்டிலே இரு. ஏன் இப்ப இப்படி இருக்கீங்க? ரெண்டு பேர் விரும்புறாங்கன்னா கெட்டி வைக்க வேண்டியன, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என் வாழ்க்கையில தான் இப்படி இருக்கீங்க, அவ வாழ்க்கையிலயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அவங்க வீட்டோட பிரச்சனை, அதை அவங்க பாத்துக்கிடுவாங்க. நீங்க ஏன் தேவையில்லாம மாதிரி தலையிட்டு இருக்கீங்க? எவ்வளவு திமிரு இருந்தா என்ன எதிர்த்து பேசுவேன்? எல்லாம் வளர்ப்பு, அதை சொல்லணும். வளர்ப்பு சரியில்லைனா அப்படித்தானே இருப்பீங்க. உன் அக்கா பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டு வீட்டோட இருக்கா, நீ என் பையன் எப்படியாச்சும் கிடைக்கணும்ட்டு ஒரு ரெண்டாவது அக்காவுக்கு கல்யாணம் ஆகுறதுக்குள்ள இங்கே வந்துட்டேன். ஓ ரெண்டாவது அக்கா மட்டும் எப்படி ஒழுங்காவா இருப்பா? அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, சொல்லிட்டேன். இதுவரை என்ன எவ்வளவோ பேசியிருக்கீங்க, நானும் பொறுத்து தான் போயிருக்கேன். வீட்டை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓஹோ, அவ்வளோ திமிரு உனக்கு, ஏன்ட்ட எதிர்த்து பேசுற? அவ்வளோ கஷ்டமா இருந்தா இந்த வீட்ல இருந்து போக வேண்டியது தானே, எதுக்குடி இந்த வீட்ல இருக்க? நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கேன்ட்டா, நீங்க எதுக்கு இருக்கீங்க? திமிரு பிடிச்சவன் எப்படி பதில் சொல்றான் என்கிட்ட, அத்தான் கூட மரியாதை இல்லாம. உன் வீட்டை பத்தி பேசினா உனக்கு அவ்வளோ கோவம் வருமா? எவ்வளோ வரும் கொஞ்சம் சொல்லி காட்டு பாப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் நின்று என் வீட்டை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா என் வாய் பேசாது, கை தான் பேசும். அப்படியா? இரு இரு, உன்னை என்ன செய்யறேன்னு பாரிப்போம். பாலா பாலா, இப்ப ஏன் தேவையில்லாம அழுவுறீங்க? ஏண்டி என்ன கையை நீட்டி அடிச்சதும் காணாம நான் ஏன் அழுவுறேன்ட்டு ஏன்ட்டே கேக்குறியா? இரு இரு, என் பையன் வரட்டும் அப்புறம் இருக்கு. என்னது, நான் உங்களை கையை நீட்டி அடிச்சனா? நான் இப்ப அடிச்சேன்? சொல்லுவடி சொல்லுவேன். அம்மா, யாரும் கேட்க ஆள் இல்லன்னு தானே கையை நீட்டி அடிக்கிற. என்னாச்சு? என்ன நடந்தது? சண்மு, என்ன பிரச்சனை? நான் எதுவுமே அடிக்கலங்க, அவங்க தான் தேவையில்லாம ஊரை கூட்டுறாங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? டி பாலா, சண்மு செஞ்ச காரியத்தை பாருடா, என் கண்ணத்திலே அடிச்சிட்டாடா. அடிச்சாளா? சண்முவா? ஆமாடா, எப்போ மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, என் கண்ணத்திலே அடிச்சிட்டாடா. இல்ல இல்ல, எனக்கு இனிமே இந்த வீட்ல மரியாதை எதுவும் இருக்காது போல. அம்மா அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. எப்படிடா அழாம இருக்க முடியும்? ஒரு மருமக கையால அடி வாங்குற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்னால அழாம இருக்க முடியுமா? ஏய் சண்மு, என்ன நடந்துச்சு? அம்மாவை கை நீட்டி எதுக்கு அடிச்ச? அவ எப்படி சொல்லுவா என்ன அடிச்சத? அவ்வளவு கணம் அடிச்சிட்டாடா. அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. இல்லடா, நான் இனிமே இந்த வீட்ல இருந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு விரும்பல, நான் எங்கேயாச்சும் போறேன். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, நீங்க இல்லாம நாங்க இருப்போமா இங்க? ஆமாடா, இப்படிப்பட்டவ கூட எல்லாம் இருக்கணும்ட்டு எனக்கு என்ன இதா? சரிம்மா அழாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லுங்க. சும்மா தாண்டா பேசிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு வார்த்தை பேசினேங்கிறதுக்காண்டி அத்தன் கூட பார்க்காம சவுட்லயே அடிச்சிட்டாடா. என்ன சண்மு இதெல்லாம்? என்ன பாலா, லூசு பிடிச்சிருக்கா? அது சரி, உங்க குடும்பமே லூஸா தான் இருக்கும்னு நினைக்கேன். அடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, திருப்பி திருப்பி அடிச்சேன்னு கேட்டுட்டு இருக்க. நீ அடிக்காம தான் அம்மா அழுறாங்களா? இவ்வளவு நாளா அம்மாவை பத்தி தப்பு தப்பா தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப என்னன்னு பார்த்தா கை நீட்டுற அளவுக்கு வந்துட்டியா? நினைச்சேன் நீ 2 நாளா என்கிட்ட ஒழுங்கா பேசாம இருக்கேன்னு நினைச்சேன். ரேஷ்மாவை கூட்டிட்டு போனது பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 நாளா என்கிட்ட பேசாம இருந்தில்ல, இப்ப அந்த கடுப்பு தான் என் அம்மா மேல காட்டுறியா நீ? லூசு மாதிரி பேசாத பாலா, என்கிட்ட சொல்லிட்டேன். பாத்தியாடா, உன்கிட்ட 2 நாளா அவ பேசாம இருந்திருக்கா, அப்ப என்ன அடிக்கிறதுக்கு யார கேட்கணும்? நீங்க அழாதீங்கம்மா, தயவு செஞ்சு அழாதீங்க. இங்க பாரு பாலா, நான் உங்க அம்மாவை கையை வச்சு கூட தொடல, அவங்க தேவையில்லாம என் மேல பழிய போடணும்ட்டு போடுறாங்க. நீங்களும் தேவையில்லாம அதை நம்பாதீங்க.
ஆமாடா, அவ என்ன அடிக்கவே இல்லை, அவ என்ன தொடவே இல்லை. நான் அந்த வீட்டை விட்டே போறேன்டா. நான் அந்த வீட்டுல இருக்கிறது போய் தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. அம்மா நீங்க எங்கேயும் போக கூடாது, அமைதியா இருங்க. அவ அடிச்சதுக்கு இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாவ. ஏய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நான் இது கேட்கணும்? நான் அடிச்சாதான் மன்னிப்பு கேட்க முடியும். சண்மு தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். ஒழுங்கா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. இங்க பாரு, எதுக்காண்டியும் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. என்ன சொன்ன என்ன? டேய் பாலா, பாலா, செமத்தியா நடிக்கிறீங்களே எப்பா. இதை நம்பி நீ வேற என்கிட்ட வந்து. இங்க பாரு பாலா, உங்க அம்மாவை நான் அடிக்கவே இல்லை. அவங்க தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு சண்மு, 2 நாளா உன் பிஹேவியர் எதுவுமே எனக்கே பிடிக்கல. ஒழுங்கா இருக்கதான் தான் இரு. என் அம்மாவை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன்னா நான் அப்புறம் வேற மாதிரி தான் இருப்பேன். வேற மாதிரினா எப்படி? அவ என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாடா. நீ இந்த வீட்டுக்கு 2ஆவது தரமா தானே வந்த, அதனால இந்த வீட்டை விட்டே போன்னு சொல்றாடா. என்னம்மா சொல்றீங்க? அப்படியா சொன்னா இவ? ஆமாடா, அப்படிதான் சொன்னா. நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதான், இந்த வீட்டை விட்டு போயிடணுமா. அம்மா இங்க பாருங்க, யாரு சொன்னான்னு என்ன, நீங்க இந்த வீட்டுல தான் இருக்கணும். அவ என்ன சொல்றது? தேவனா அவ போவா இந்த வீட்டை விட்டு. பாலா, வார்த்தையை பார்த்து விடு சொல்லிட்டேன். என்ன பார்த்து விட சொல்ற? கரெக்டா தான் விடுறேன். அப்படியா? அப்ப நான் இந்த வீட்டை விட்டு போனா உனக்கு நிம்மதி, அப்படிதானே? நினைச்சேன், அந்த ரேஷ்மா கூட சுத்திக்கிட்டு அலையிலே நினைச்சேன். ஆமா, உன் அழுக்கு புத்தி அப்படியெல்லாம் தானே நினைக்கும். யாருக்கு அழுக்கு புத்தி? உனக்கும் உன் அம்மாக்கும் தான் அழுக்கு புத்தி. வீட்டை விட்டு போறதுக்கு போக்கடை இல்லாம இருந்துகிட்டே உனக்கு இவ்ளோ பேச்சா? பாலா, வார்த்தை பார்த்து விடு சொல்லிட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் செல்லாது சொல்லிட்டேன். உன் பிஹேவியர் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க அம்மாவையும் வச்சுக்கிட்டு என்னை இப்படியெல்லாம் திட்டுறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்னடி சரியில்லை? ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்கேன். உன்னையெல்லாம் முதல்ல ஒழுங்கா பேசாம விட்டதான் என் தப்பு. அம்மாவே கை நீட்டி அடிக்கிற. ஓ அம்மாவை நான் அடிச்சா நீ பொறுத்துக்குவியா? சித்திக்கு இவ்வளோ சப்போர்ட்டா? சித்தியா? யார்டி சித்தி? அவங்க இவ்வளோ நாள் என்ன வளர்க்காம நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருப்பேனா? ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் மட்டும்தான் என் இஷ்டப்படி நடக்கணும்ட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்கள பத்தி ஏதாவது பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. பாத்துக்கோ, ஒழுங்கா இருக்கதா இருந்தா வீட்டோட இரு, இல்லைன்னா வெளியே கிளம்பிக்கிட்டே இரு. ஓஹோ அப்படியா? எனக்கு என்ன போறதுக்கு போக்கடை இல்லைன்னு நினைக்கிறியா? கிளம்புறேன், இனி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே. என்னத்த போதுமா? என்னது நடக்கணும்னு நினைச்சிங்களோ அதை நடத்திட்டீங்கல்ல. நடத்துங்க நடத்துங்க. எத்தனை நாளைக்கு உங்க டிராமான்னு பாக்குறேன். கல் அழுவை தொடச்சிட்டு போங்க. திமிர பாரு, எவ்வளோ திமிருன்ட்டு. 2 நாளா என்கிட்ட பேசாம இருக்கதும் காணாம அம்மா கிட்ட கோவத்தை காட்டிருக்கா. எவ்வளோ திமிரு இருக்கும் இவளுக்கு. அவளை வயிறு வலின்ட்டு கூட்டிட்டு போனதுக்கு இவளுக்கு கோவம் வருது. அப்படி என்ன கோவம்? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இது கூட இவளை நம்பாட்டா எப்படி? டேய் பாலா, அவ என்னடா இப்படி கிளம்பிட்டா? ஒருவேளை அவ வீட்டுக்கே போயிடுவாளோ? ஆமா, வீட்டுக்கு போனான்னு அவங்க அம்மா அப்படியே இவளை ஏத்துக்கிடுவாங்க. அதானே, என்கிட்ட நடத்துற நாடகத்தை இருக்குடி உனக்கு. இப்ப போய் உன் வீட்டோட நெல்லு. உன் அக்கா கல்யாணம் எப்படி நடக்குன்னு நானும் பாக்குறேன். என்ன, என் பையன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு நினைச்சு திமிர்ல அலைஞ்சியோ? இப்ப பாத்தீல, உன் வாயால நீ வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அழாதீங்கம்மா ப்ளீஸ். டேய் பாலா, நான் முதல்ல உன்னை சொன்னேன்டா இவ வேணான்ட்டு. நீ தானடா கேட்காம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட. அவ நல்லவதாம்மா, ஏதோ கோவத்துல அப்படி நடந்துக்கிடுறான். விடுங்க, அவளே சமாதானம் இங்க வருவா. நல்லவளா? இவளா நல்லவா? என்னையே கை நீட்டி அடிக்காடா. சரி விடுங்கம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன். இல்ல பாலா, இனி அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போயிடுவேன். என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாடா, என்னையே கை நீட்டி அடிச்சிட்டாள்ல. அவன் இனி இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்னா நான் இங்க இருக்கவே மாட்டேன் பாத்துக்கோ. ஐயோ, 2 பேர்ல யாரை சமாதானப்படுத்தான்னு கூட எனக்கு தெரியல. மண்டை பிய்யுது எனக்கு. பேசாம கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம் போல, நிம்மதியா இருந்திருக்கலாம்.